ஹாய் வணக்கம். நாம் இந்த ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன் சைட் லவ் சேனல் மெசேஜ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு சைன் காமிச்சிருந்துருப்பீங்க. நான் உங்களை விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சைன் காமிச்சிருந்துருக்கலாம். ஸோ உங்கள் பர்சன் சைட்லேருந்து என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ், சேனல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, நான் 2 பைல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் பைல் வந்து பிங்க் கலர் பென், செகண்ட் பைல் வந்து ப்ளூ கலர் பென். ஓகேவா, தெரியுதா? கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு இந்த 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் 1, பைல் 2. ஓகே, பைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். ஜஸ்ட் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அதாவது ஜஸ்ட் ஒரு சேனல் மெசேஜ் மாதிரி தான். ஓகேவா, ஒரு நோட், சேனல் நோட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஏதாவது. ஓகே, ஸ்பெசிஃபிக்காக வந்தது, இட் ஹர்ட் ஸோ மச். இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மேபி நீங்கள் அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்துருக்கலாம், அவங்க உங்களை அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து அவங்கக்கிட்ட பேசாமல் கொஞ்சம் தனியாக போயிருந்துருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கலாம். ஓகேவா, ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கு, உங்களால் ஒரு ஹர்ட் ஆகிருக்கலாம். இல்லை வந்து உங்ககிட்ட லவ் சொல்லாமல் இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து ஹர்ட் ஆகிருக்கு. ஓகே, அவங்க அதை தான் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. மெசேஜ் வருதேன். ஓகே, நீங்கள் உங்கள் பர்சனை விரும்புகிறீங்கன்னா அவங்க இன்னொரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க. ஐ கேன் டூ ரைட் நவ். என்னால் இப்போதைக்கு எந்த ஒரு விஷயமும் என்னால் பண்ண முடியாது, அதுக்கான டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, அவங்க லைஃப்லேயும் சில விஷயங்கள் நடந்துட்டு இருந்திருக்கும், அவங்களுக்கும் அவங்க லைஃப்பை பார்க்கணும், அவங்களுக்கும் அவங்க கரியரை பார்க்குறதா இருக்கும், ஏதோ சம்திங் இருக்கலாம்ல, அவங்க லைஃப்லேயும் சில விஷயங்கள் இருக்கும். ஸோ என்னால் இப்போதைக்கு இந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஐ கான் டூ ரைட் நவ். என்னால் இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இட் ஹர்ட் ஸோ மச். மேபி உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு எக்ஸ் இருந்திருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு பாஸ்ட் லைஃப்பில் ஏதாவது ஒரு பர்சன் இருந்திருக்கலாம். இட்ஸ் ஆல் டூ மச். மேபி நீங்கள் ஏதாவது வந்து அவங்கள திட்டியிருந்துருக்கலாம். இட்ஸ் ஆல் டூ மச் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அவங்கள லவ் பண்ணியிருந்துருக்கலாம், ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, அவங்க உங்களை ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம், இல்லை வந்து உங்களை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம். ஸோ திருப்பி நீங்கள் அவங்கள ஏதாவது திட்டி அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க, இட்ஸ் டூ ஆல் மச். ஸோ இல்லை, இட் இஸ் ஆல் டூ மச். ஓகேவா, மேபி நீங்கள் லவ் வந்து அந்தளவுக்கு பண்ணுறதா கூட இருக்கலாம், நீங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து அவங்கள லவ் பண்ணுறதா கூட இருந்திருக்கலாம். ஸோ இது ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு தாட்னால கூட இந்த ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கலாம். ஓகேவா, ரொம்ப ஓவராக நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ யூ ஆர் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன் அரவுண்ட் மீ. ஓகேவா, என்னை சுற்றி வந்து இத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. மேபி அவங்கள சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் அவங்க கூட மேட்ச் ஆகலை. ஓகேவா, அவங்க கூட இருக்கிற எந்த பர்சனுக்கும் நீங்களும் அவங்க கூட இருக்கிற பர்சனும் மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகே, நீங்கள் கொஞ்சம் யூனிக்காக தெரிகிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, ஒரு தனித்துவமாக தெரிகிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, I need to hold back my true feelings for you. Okay, ஸோ என்னோடய ஃபீலிங்ஸை வந்து நான் இப்போதைக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து இப்போதைக்கு வெளிக்காட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஐ நீட் டு ஹோல்ட் மை ட்ரூ ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. ஓகே, அவங்களோட ஃபீலிங்ஸை இப்போதைக்கு வெளிக்காட்ட முடியாது, நான் அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஓகேவா, மேபி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, ஃபீலிங்ஸ் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது என்னால் அதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து வருது. பார்க்கலாம் வேறு ஏதாவது மெசேஜ் வருது அப்படின்ட்டு. ஸோ சம்திங் ஏதோ உங்கள் மேலே ஒரு கோவத்தில் தான் இருக்கிறாங்க. டோன்ட் வெயிட் ஃபார் மீ ப்ளீஸ்ன்னு வந்திருக்கு. நான் இது வந்து இப்போ லைக் உள்ள எனர்ஜி. ஓகேவா, இப்போதைக்கு உள்ள எனர்ஜி. இது வந்து எப்போ வேணாலும் மாறலாம்.
இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் ஹர்ட் ஆகிருக்கு, அவங்களால எந்த விஷயமும் பண்ண முடியல. மேபி நீங்கள் கூட ஏதாவது ஓவராக ரியாக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ என்னதான் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து யூனிக்காக தெரிஞ்சாலும் இப்போ என்னால் எமோஷ்னல் வைஸ் வந்து உன்னை காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டோன்ட் வெயிட் ஃபார் மீ அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போதில் ஒரு கோவத்தினால வந்து எனர்ஜியாக இருக்கலாம். ஓகேவா? இல்லை அது பாஸ்ட் எனர்ஜியாக கூட இருக்கலாம். உங்கள் பர்சனுக்கு வந்து பாஸ்டில் ஏதாவது உங்கள் மேலே கோபம் இருந்திருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு எனர்ஜி வந்திருக்கலாம். ஒரு சில பர்சனுக்கு மட்டும் எப்படின்னா உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கிளாஷ் ஆகி ஸோ அதனால ஏதாவது ஒரு கோவத்தினால அப்படி சொல்லியிருக்கலாம். ஐ ஆம் பிளாக்டு. ஓகேவா? அவங்களும் அவங்க லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னால் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க. ஓகேவா? உங்கள் சம்திங் உங்கள் பர்சனுக்கு கொஞ்சம் டைம் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் வந்து இங்கே நான் எமோஷ்னல்னு சொல்கிறத விட அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு தனி பிரியம் இருந்தாலும் இப்போதைக்கு அவங்களோட எமோஷ்னலாக அவங்கக்கிட்ட காட்ட முடியாத சில விஷயம் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது நீங்கள் ரொம்ப யூனிக்கான ஒரு பர்சன், நீங்கள் மற்றவங்க மாதிரி கிடையாது, ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பர்சன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஆனாலும் என்னால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. நானே வந்து என் லைஃப்பில் சில விஷயங்களால் பிளாக் ஆகியிருக்கேன். எனக்கும் சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் முடிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இப்போதைக்கு வெயிட் பண்ணாத, உனக்கு எது தேவையோ உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நீ ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை எனக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பைல் 1 இதுதான் உங்கள் பர்சனோட மெசேஜ். வேணால் இன்னொரு மெசேஜ் எடுத்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயமும் கேட்குறாங்க. நீங்கள் யூனிக்காக இருக்கிறீங்க, அதுவும் அவங்களுக்கு தெரியுது. நீங்கள் அவங்கள விரும்புகிறீங்க. ஓவராக வந்து உங்கள் ஃபீலிங் வந்து வெல்மிங் ஆகுது உங்கள் ஃபீலிங். ஸோ எல்லாமே அவங்களுக்கு புரியுது. அவங்க இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட கேட்குறாங்க. வாட் டூ யூ சீ இன் மீ? நீ என்ன என்கிட்ட பார்த்த? என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறதுக்கு நீ என்ன என்கிட்ட பார்த்த அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் கேட்குறாங்க. ஸோ பைல் 1 நான் இதில் வந்து லவ்ங்கிற மெசேஜை விட உங்கள் பர்சனுக்கு வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹியூமனாக தெரியுறீங்க, அந்த மாதிரி ஒரு மெசேஜை தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு உங்களை பார்த்தா ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. எல்லாரையும் விட நீங்கள் யூனிக்காக தான் இருக்கிறீங்க. பட் அவங்களால இப்போதைக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ சம்திங் வந்து அவங்க உங்களை பார்த்தோன்னே ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது. பட் ஃபீலிங்கை வந்து இப்போது வெளிக்காட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இல்லை. அவங்களுக்கு லைஃப்பில் வந்து வேறு ஏதாவது ஒரு கோல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து உங்ககிட்ட வந்து அவாய்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் 2 பேத்துக்குள்ள ஏதாவது சம்திங் ஒரு ஹர்ட் ஆகிருந்துருக்கலாம். அதனால் இப்போதைக்கு வெயிட் பண்ணாத, உன் வேலையை பாரு, உன்னோட லைஃப்பில் உனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, அதை நீ ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? மேபி இது சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா இது கரண்ட் எனர்ஜி தான், இது எப்போ வேணாலும் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் ஒன் சைட் பண்ணவங்க வந்து உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குன்னா இதுதான் ஃபீலிங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ பைல் 2க்கு போயிடலாம். நான் 1 மோர் கார்டு எதுக்கு எடுத்தேன்னா ஏதாவது ஒரு ஃபீலிங் வருதா அப்படிங்கிறதுக்காக தான் இன்னொரு கார்டு எடுத்தேன். பட் சம்திங் வந்து ஸ்டக் எனர்ஜியாக தான் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பைல் 1 அவங்க முடிக்க வேண்டிய காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் மெதுவாக வரட்டும். ஓகேவா? பைல் 2 போயிடலாம். பைல் 2 பைல் 2க்கு மெசேஜ் வர மாட்டேங்குது. ஓகே, மை லைஃப் இஸ் அ மெஸ் ரைட் நவ். அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எதுவுமே சரியாக போகலை அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்களுக்கு கன்வே பண்ண விரும்புகிறாங்க. அவங்க லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கும் பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு லைஃப் இருந்திருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். ஸோ அதுலேயே அவங்க ஸ்டக்கப் ஆகி இருந்திருக்கலாம். ஸோ என் லைஃப்பும் வந்து சரியில்லை, என் லைஃபே வந்து கொஞ்சம் மெஸ்அப் ஆகி தான் இருக்குது, அதாவது கொஞ்சம் குழம்பி தான் இருக்குது, எதுவுமே வந்து சரி பண்ண முடியல இப்போதைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அவங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறத வந்து இப்படி கன்வே பண்ணுறாங்க. ஓகேவா? பார்க்கலாம் ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. சேம் மெசேஜ் பைல் 1க்கு இதே மெசேஜ் வந்து வாட் டு யூ சீ இன் மீ? நீ என்கிட்ட என்ன பார்த்த அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள். நான் தப்பாக எதுவும் கேட்கல.
என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுற அளவுக்கு நீ என்ன பார்த்த அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. எப்படி நீ வந்து மேபி அவங்களுக்கே ஒரு டவுட்டாக இருக்கும், என்னை போய் நீ ஏன் லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரியான சில விஷயத்த கூட அப்படி கேட்டிருந்துருக்கலாம். ஸோ எதை பார்த்து நீ என்ன லவ் பண்ண, எதனால் என்ன லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? பட் அவங்க லைஃப்லேயும் சில விஷயங்கள் ஓகே ஐ காண்ட் எக்ஸ்ப்ரெஸ் மை செல்ஃப். ஓகே, சம்திங் ஒரு ஃபீலிங் இருக்குது, பட் என்னால் இப்போதைக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. இல்லை இப்போதைக்குன்னு இல்லை, அவங்களால அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லையா என்ன தெரியல. ஒரு பயம் இருக்கலாம். ஸோ நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ, இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது சம்திங் ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை அவங்க இன்ட்ரோவர்ட் அந்த மாதிரியான ஒரு டைப்க்கு கூட இருக்கலாம். பெருசாக ஒரு ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாத ஒரு பர்சனாக இருக்கலாம். ஐ விஷ் டு பி லைக் யூ. நான் உன்ன மாதிரி இருக்கணும்னு வந்து எதிர்பார்க்குறேன். ஓகேவா? மேபி உங்ககிட்ட வந்து சில விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ உங்களை மாதிரி நானும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் பர்சனும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஆசைப்படுறாங்க. வாட் இஸ் த ட்ரூத்? இன்னும் சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. மேபி உங்கள் மேலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஜென்யூனாக தான் இருக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, இல்லை ப்ரப்போஸ் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். பட் வந்து உங்கள் பர்சனை வந்து விரும்புகிற மாதிரி இன்டென்ஷனோட பழகியிருப்பீங்க. பட் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற சில விஷயத்த வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்குது. உண்மையிலே நீ என்ன லவ் பண்ணுறியா, எதுதான் உண்மை அப்படிங்கிற சில விஷயம் வந்து அவங்க கேட்குறாங்க. ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை. ஓகேவா? நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணாதனால அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம். சம்திங் வந்து ஒரு டவுட் இருக்குது. Why can't I tell you the truth? இங்கே நிறைய விஷயம் வந்து ட்ரூத்துனே வருது. அவங்க சைட்லேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. மேக்ஸிமம் வந்து இது ஒன் சைட் லவ், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத லவ்வாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நீங்களும் சொல்லியிருந்திருக்க மாட்டீங்க, அவங்களும் சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. அவங்க சைடில் உள்ள ஃபீலிங்ஸே அவங்களால சொல்ல முடியல. நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை நார்மலாக தான் இருக்கிறீங்களா அந்த விஷயத்தையும் சொல்லாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் ஏன் வந்து உண்மையை சொல்ல முடியல, எனக்கிட்ட இருக்கிற அந்த ஃபீலிங்கை என்னால் எப்படி ஓப்பனாக உனக்கிட்ட சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணுறாங்க. ஓகேவா? அதான் நான் இங்கேயே பார்த்தேன். ஐ காண்ட் எக்ஸ்ப்ரெஸ் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மெசேஜ் தான் இதுவும். வை காண்ட் ஐ டெல் த ட்ரூத்? சேம் தான். ட்ரூத், எக்ஸ்ப்ரெஸ் சம்திங். அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க. மேபி இன்னும் 2 பேரும் ப்ரப்போஸே பண்ணாமல் இருந்திருக்கலாம் இந்த பைல் சூஸ் பண்ணவங்க. ஐ எம் பிளாக்டு. சம்திங் வந்து அவங்க ஒரு பிளாக் எனர்ஜியில் இருக்கிற மாதிரி தெரியுது அவங்க லைஃப்பில். ஐயோ, ஓகே, நான் இதை எடுக்கலை, கை தவறி வந்துச்சு. பார்க்கலாம், மறுபடியும் அது வந்தால் நான் எடுத்துக்கிறேன். இட் ஹர்ட்ஸ் டூ மச். மேபி உங்ககிட்ட லவ் சொல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு ஹர்ட் ஆகியிருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் ஹர்ட் பண்ணியிருக்கலாம். அதனால அவங்க வந்து அவங்க ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை அவங்க லைஃப்லேயே வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். மேக்ஸிமம் வந்து உங்கள் சைடில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் திங்ஸ் வந்திருக்கும். நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால அவங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜை வந்து அவங்க சொல்கிறாங்க, இட் ஹர்ட்ஸ் ஸோ மச். இல்லைனா வந்து அவங்க உங்ககிட்ட அந்த லவ்வை சொல்ல முடியாமல் அவங்க வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகுறாங்க. ஸோ அதை மனசுக்குள்ளேயே வச்சு ரொம்பவே வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இங்கே ஃபீலிங் இருக்குது தான் செய்யுது. ஓகேவா? அதுக்குன்னு ஓவர் ஃபீலிங் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சம்திங் ஒரு ஃபீலிங் இருக்குது, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க, பட் அவங்களால சொல்ல முடியல. போத் சைடும் ஒரு ஃபீல் இருக்குது, பட் போத் சைடும் வந்து கரெக்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. 2 பேரும் பேசிக்கலாம், பழகிக்கலாம், பட் என்ன தான் மனசில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையாக சொல்லாமலே இருக்கிறாங்க. ஸோ போத் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறது நல்லது. கிளாரிஃபிகேஷன் கொடுக்காமலே இருந்தால் வந்து ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் கண்டினியூ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க பர்சனும் வந்து அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. நீங்களும் வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறது சொல்லாமல் இருக்கிறீங்க. ஓகே, பட் சம்திங் ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்து, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கார்டு மறுபடியும் 2வது டைம் வந்து விழுது. நான் அப்போவே சொன்னேன்ல, இது மறுபடியும் வந்தால் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டோன்ட் வெயிட் ஃபார் மீ ப்ளீஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். இது ஒரு நெகட்டிவ் மெசேஜ்னால நான் எடுக்காமல் அப்படியே விட்டேன். ஸோ 2வது வாட்டி விழுந்தால் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி.
சம்திங் உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை ஃபினான்ஷியலாக எதுவும் செட்டில் ஆகலை, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. அதான் ஃபஸ்ட்டே அவங்க சொன்னாங்க, மை லைஃப் இஸ் அ மெஸ் ரைட், என் லைஃப் சரியில்லை, குழம்பி போய் இருக்கு, நான் இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் மீ ப்ளீஸ். இது வந்து கரண்ட் எனர்ஜி தான், ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப பயப்பட வேணாம். இப்போதைக்கு வெயிட் பண்ணால் தான் உன் லைஃப்பை பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்வே பண்ணியிருக்காங்க. பட் ஃபீலிங் இருக்க தான் செய்து, அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. என்ன விஷயங்கிறத வந்து உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க, ஓகேவா? ஃபீலிங்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் சம்திங் அவங்க இங்கேயும் ஒரு மெசேஜ் இருக்குல்ல, ஐ ஆம் பிளாக்டு. ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க பிளாக்காக இருக்கிறாங்க. ஃபீலிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்க லைஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். பைல் 1 பைல் 2 போத் வந்து ஒரே அளவு, கிட்டத்தட்ட வேறு ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் போத் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் எனர்ஜியாக தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை வந்து சொல்ல ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ பைல் 2 உங்களுக்கான சேனல் மெசேஜ் இது தான். உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மெசேஜ், ஓகே? ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்துகிற விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுருங்க, ஓகேவா? ஸோ டேக் கேர், பாய். யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகே? ஸோ டேக் கேர், பாய்.